வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் இன்றைக்கி என்ன எங்கே ஓப்பன் ஆச்சு, நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ இது ஒரு எஜுகேஷனல் ப்ரப்போஸ். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன், வாசி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நடந்த அதே மார்க்கெட்டு தான். அதாவது நிஃப்டியினுடைய ஸ்பாட் ஓப்பன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே. ஆனால் நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ், அதாவது ப்ரீமியத்தோட ஓப்பன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதே ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. நேற்று என்ன மார்க்கெட் ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி இதனுடைய நிஃப்டி ஸ்பாட்டோட ஓப்பன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,460. ஸோ அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. 460, 63. ஸோ இந்த 460 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன். அப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,450 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் ஆப்ஷன் தான் நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணணும். இல்லை அதே இதில் புட் ஆப்ஷன் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு மார்க்கெட் கீழே இறங்குதுன்னா நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறோம். மார்க்கெட் மேலே ஏறுதுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் பை பண்ண போகிறோம். மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம், அதாவது ஒரு 10 நிமிஷத்துலேயே மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணி கீழே வந்துடுது. 23,350 அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்துடுது 10 நிமிஷத்துலேயே. 5 நிமிஷம் மார்க்கெட் நம்ம முடிஞ்சக்கப்புறம் தான் நம்ம எப்போவுமே ட்ரேட் எடுப்போம். அடுத்த 5 நிமிடம் நம்ம வந்து மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்கிடுது. அப்போ நம்ம எப்படி புட் ஆப்ஷனை பை பண்ண முடியும்? ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் கீழே வந்துருச்சு. நான் அதுக்காக நம்மளுடைய லெவல், அதாவது நிஃப்டியினுடைய சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற வீடியோ நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுறோம். அந்த வீடியோவை நீங்கள் மிங்கிள் பண்ணி அங்கே எங்கே சப்போர்ட் எடுக்கு நிஃப்டி அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள புட் ஆப்ஷனை நம்ம வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து 23,450 அப்படிங்கிற கால் ஆப்ஷனுக்கு. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி புட் ஆப்ஷனுடைய இதில் வந்து வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி அப்படியே 10 நிமிஷம் மார்க்கெட் மேலே சஸ்டெயின்லாம் ஆகலை. ஓப்பன் ஆகி அப்படியே மார்க்கெட் கீழே இறங்கிடுது 10 நிமிஷத்தில். ஸோ எப்படி நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ண முடியும்? ஓகே, புட்டை விட்டுருவோம். நம்ம இன்றைக்கி கால் ஆப்ஷன் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா நேற்றுக்கே நான் வந்து நம்மளுடைய டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி வந்து நமக்கு வந்து பை சைடில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணதாக இருந்தால் பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஓகே, மார்க்கெட் வந்து நம்ம வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் எந்த இடத்துல நிஃப்டி சப்போர்ட் எடுக்குதோ அந்த இடத்துல உள்ள புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்னவோ அதுதான் வந்து 23,450 அப்படிங்கிற கால் ஆப்ஷனுடைய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆச்சோ அதோட நம்ம வந்து சப்போர்ட் எந்த இடத்துல எடுதுன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்து 460 இதான் வந்து ப்ரீ மார்க்கெட் முடிஞ்ச இடம். ஸோ இந்த ப்ரீ மார்க்கெட் முடிஞ்ச இடத்துல இருந்தால் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில், இது செகண்ட் 5 மினிட் கேண்டில். இந்த செகண்ட் 5 மினிட் கேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே இறங்கிடுது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நிஃப்டியினுடைய நான் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லெவல்லாம் வந்து நேற்றுக்கே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். டெய்லி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இந்த சப்போர்ட் எங்கே இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் எந்த இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மார்க்கெட் வந்து இது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. ஸோ மார்க்கெட் வந்து கீழே சப்போர்ட் எடுக்க இருந்தால் இந்த இடம் 23, அதாவது என்னென்னா இந்த 23,400 ஒரு நிமிஷம் அந்த ப்ரைஸ் என்னென்னா சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் 402. ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். அந்த இடத்தையும் மார்க்கெட் கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அந்த இடத்தையும் மார்க்கெட் கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 23,370. ஸோ 23,370 மார்க்கெட் கிராஸ் பண்ணிடுது அந்த செகண்ட் 5 மினிட் கேண்டில்லே. 10 நிமிஷத்துலேயே மார்க்கெட் அடுத்த 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணி கீழே வந்துடுது. அப்போ நமக்கு அடுத்த சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,328. ஸோ அங்கே தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு. இந்த இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் 23,330 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதிலிருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு. நம்ம எப்போ சப்போர்ட் எடுக்கு அப்படின்னா இந்த சப்போர்ட் இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இல்லையா, இந்த வந்து சப்போர்ட் எடுக்கிற இடம் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டின உடனே நம்ம வந்து மார்க்கெட் பார்க்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இந்த ப்ரைஸ், அதாவது 23,370 அப்படிங்கிற ப்ரைஸை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:45 நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க. 9:45க்கு நிஃப்டி வந்து நம்மளுடைய இதில் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து சப்போர்ட்டாக மாற்றிக்கிடுது இந்த லைனை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதே டைமில் நமக்கு வந்து புட் ஆப்ஷன் நம்ம வந்து நமக்கு புட் ஆப்ஷன் சரி பண்ணிக்கிறோம். காலுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து புட் ஆப்ஷனுடைய இதில் சப்போர்ட் எடுக்கணும். அங்கே எங்கே சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,330 வரைக்கும் மார்க்கெட் வந்துருக்குன்னா அப்போ 23,300 உள்ள புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸை நம்ம பார்க்கணும். ஓகே, 23,300 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
கரெக்டாக பாருங்கள், ரூ. 91. ஓகேவா? ரூ. 91 இதோட ஓப்பன் ப்ரைஸ். இந்த ப்ரைஸை வந்து நம்மளுடைய சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 23,450 கால் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ காலில் வந்து இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நிஃப்டியினுடைய சப்போர்ட். அதாவது அந்த 23,300 அப்படிங்கிற லெவலில் உள்ள புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் இது வந்து. ஓகேவா? இந்த ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரூ. 91 அங்கே கொடுத்துருக்கு. நம்ம அந்த லைனை தான் அங்கே கொடுத்துருக்கோம். ரூ. 90.67 அப்படிங்கிறது அந்த லைன் ட்ராப் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மித்தம் டிஃப்ரெண்ட் வந்தது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இங்கேயும் வந்து 9:45 டைம் பார்த்துக்கோங்க. இது வந்து 9:45 9:45க்கு இந்த கேண்டில் அந்த லைனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தது. நிஃப்டியும் அதே 9:45க்கு அந்த லைனில் க்ளோசிங் கொடுக்கு. அதாவது அந்த சப்போர்ட்டில் இருந்து ரெசிஸ்டன்ஸை வந்து நமக்கு வந்து க்ளோசிங் கட் பண்ணிடுது. அப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா அந்த டைமில் நம்ம வந்து அடுத்து வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் கேண்டில் 9:50 கேண்டில், இந்த கேண்டிலில் நம்ம வந்து ஒரு சின்ன பைக்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்த்து இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 95. ஆல்மோஸ்ட் ரூ. 95 நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா இதுதான் வந்து நிஃப்டியினுடைய இன்னைக்கு கரண்ட்டேவுடைய ஓப்பன் ப்ரைஸ். அந்த ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 105 அப்படிங்கிற ரேஞ்ச். ஸோ அந்த ப்ரைஸ் அதாவது ரூ. 105 நம்ம ரூ. 100 அப்படிங்கிற லெவல் ரூ. 105 அப்படிங்கிற லெவலில் நம்ம எக்ஸிட் ஆகலாம். ரூ. 94 ரூ. 93 இந்த இடத்துல எக்ஸிட்டை என்ட்ரி ஆகிறோம். ரூ. 100 ரூ. 105 அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். மார்க்கெட் வந்து ரூ. 105 கண்டிப்பாக வரும். ஏன்னா ஓப்பன் ப்ரைஸுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா? ரூ. 99 அப்படிங்கிறது ஓப்பன் ப்ரைஸ். 105 ரூ. 109 அப்படிங்கிறது ஓப்பன் ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ரூ. 109. இதில் நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா ரூ. 95 ஆல்மோஸ்ட் ரூ. 94 ரூ. 95 நம்ம என்ட்ரி ஆகும். ஸோ இதில் நம்ம ரூ. 109 அப்படிங்கிறது ஓப்பன் ப்ரைஸ். இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகலாம். நமக்கு பாயிண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு ரூ. 95 என்ட்ரி ஆனாலும் ரூ. 109 ரூ. 105 வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பாயிண்ட்லேருந்து 12 பாயிண்ட் 15 பாயிண்ட்டுக்குள்ளே நமக்கு ஈஸியாக எடுத்துருக்கலாம். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிறதுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் எடுத்திருக்க முடியும். ஏன்னா ஆப்ஷனுடைய சப்போர்ட் ப்ரீமியம் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸ்பாட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குங்கிறது பார்க்கணும். ஸ்பாட் எடுக்கிற இடத்துல உள்ள ப்ரீமியத்தினோட ஓப்பன் ப்ரைஸ், புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்னவோ அதுதான் வந்து இன்றைக்கி ஓப்பனான 23,450 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் ஆப்ஷனுக்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது வந்து நீங்கள் ரெகுலராக பாருங்கள். ரெகுலராக நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே இந்த இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நானும் இப்படி தான், எனக்கும் தெரியாது. நானும் ஒன்றா பார்த்து தான் படிச்சுக்கிட்டேன். என்னுடைய இது வந்து முழுக்க என்னுடைய ஓன் அனுபவம் தான். இதில் நான் யாருக்கிட்டையும் கற்றுக்கிடவோ இல்லை. நான் வந்து ஒவ்வொரு நாளும் நான் ஒரு 6-7 வருஷமாக ட்ரேட் பண்ணுறதுனால நான் ஒவ்வொரு நாள் லாஸ் ஆகும்போதெல்லாம் எதனால் லாஸ் ஆகுறோம், இதில் என்ன விஷயம் இருக்குது, இதில் மேற்கோ என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆர்வத்தில் தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்றைக்கான ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி.